எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த "துரந்தர் த ரிவெஞ்ச்" படம் வந்து எல்லாரும் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா நம்ம வந்து துரந்தர் பார்ட் 1 நம்ம பார்க்கல. சரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, அ உண்மையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனாலும் எனக்கு ஓரளவுக்கு செகண்ட் பார்ட் என்ன கதை அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த கதையில வந்து ஒரு பேக் ஸ்டோரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட லென்த்து 4 மணி நேரம். அ இருந்தாலும் வந்து உண்மையிலேயே எங்கேயுமே போர் அடிக்காம விறுவிறுப்பா சுவாரஸ்யமா போச்சு. ஆக்ஷன் பிளாக் ஆகட்டும், ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி, விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கல் வைஸா வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு படம் வந்து புடிச்சிருந்துச்சு. மாதவன் ஆக்டிங் ஆகட்டும், சஞ்சய் தத், அதுக்கப்புறம் ரன்வீர் சிங், அதுக்கப்புறம் சாரா அர்ஜுன் இவங்களோட நடிப்பாகட்டும் எல்லாமே நல்ல சூப்பராவே மிரட்டலாவே இருந்துச்சு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, மியூசிக்லாம் வந்து அட்டகாசமா இருந்துச்சு. ஒரு பிக் ஸ்க்ரீன்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு படம். ஸோ எல்லாரும் போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. ரொம்ப ஓவரா வன்முறை வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. ரொம்ப ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கு. ஸோ நம்மளுக்கே பார்க்க ஒரு மாரி இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா குழந்தைங்கள கூட்டிட்டு போகாதீங்க. மத்தபடி இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துல சில காட்சிகள வந்து ஒரு புரொபகண்டா மூவி மாரி தான் தெரியுது. நெறைய புரொபகண்டா மூவி வந்துருச்சு. ஸோ இத வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். நல்ல விஷயங்கள மட்டும் எடுத்துட்டு இந்த படத்த என்ஜாய் பண்ணுங்க.